ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நதீஸ் பிஸ்மி வேர்ல்டு. இன்றைக்கி நான் வந்துட்டு ரொம்ப அருமையான கேசரி உங்களுக்கு இன்றைக்கி நான் செஞ்சு காட்ட போகிறேன். அதை எப்படி செய்யணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஒரு பேன் எடுத்திருக்கேன். இந்த பேன் வந்து நல்லா ஹீட் ஆனதும் இதில் 3 ஸ்பூன் கீ நான் இப்போ இதில் சேர்க்குறேன். இப்போ இந்த கீ வந்துட்டு நல்லா ஹீட் ஆகணும். இப்போ இதில் ஹீட்டான இந்த கீயில் வந்துட்டு நட்ஸ் எல்லாத்தையும் கேசரி செய்கிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நட்ஸ் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போது இதில் இந்த கீலையே வந்துட்டு 2 கப் ரவை சேர்த்து இந்த கீலையே நல்லா வறுத்து எடுத்துக்கணும். ஸ்டவ் வந்துட்டு சிம்மில் வச்சுட்டு இந்த ரவையை நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். எப்போவுமே ஸ்வீட் பண்ணும்போது ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுட்டு தான் செய்யணும். நம்ம ரவையை வந்துட்டு எந்த அளவுக்கு வறுக்கிறோமோ அந்த அளவுக்கு கேசரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வறுத்தெடுத்த இந்த ரவையை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ நான் இதில் 2 கப் தண்ணி சேர்க்குறேன். இப்போ இந்த தண்ணி வந்துட்டு நல்லா கொதிக்கும் போது தான் இதில் நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்க ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிளறி விடணும். இப்போ பேலன்ஸ் இருக்க ரவையும் இப்போ நான் இதில் சேர்த்துட்டேன். தண்ணி பத்தலைன்னா நல்லா கொதிக்கிற தண்ணியை ஒரு 1/4 கிளாஸ் நான் இப்போ இதில் சேர்த்துருக்கேன். தண்ணி பத்தலைன்னா நல்லா ஹாட் வாட்டர் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சேர்த்துட்டு கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க ரவையை ஒரு ஸ்பூன் வச்சு. இப்போ நான் இதில் வந்துட்டு 4 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துருக்கேன். இப்போ நான் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் ஃபுட் கலர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ நீங்கள் அந்த கலர் எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இந்த ஃபுட் கலரை தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. அப்போ எல்லா இடத்துலையும் படுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
இப்போ நான் இதில் 4 ஏலக்காய் சேர்க்குறேன். இதுக்கு மேலே கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு இந்த நெய் வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா ஸ்பூன் வச்சு நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த பேனில் வந்துட்டு கேசரி ஒட்டவே இல்லை. இதுதான் கரெக்டான பதம். எப்போவுமே கேசரி வந்துட்டு நம்ம எந்த பேனில் செய்கிறோமோ அந்த பேனில் ஒட்டாமல் இருந்துச்சுன்னா கேசரி ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், நான் இதில் வந்துட்டு ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டே வறுத்து வச்சுருந்தேன், ஃப்ரை பண்ணி வச்சுருந்த நட்ஸை நான் இப்போ இதில் சேர்த்துட்டேன். இப்போ நல்லா மணக்க மணக்க நல்ல சூப்பரான சுவையான கேசரி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றத என்கிட்ட கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நியூ வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். நீ அடுத்த நல்ல ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.